வணக்கம். சாந்தி வெற்றிவேல். வெள்ளியங்கிரி மலை மர்மம். இந்த மலையில் 7 ரகசியம் இருக்குது, வாழ்க்கையை மாற்றுது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வெள்ளியங்கிரி மலைக்கு ஒரு வாட்டியாவது போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். கண்டிப்பாக முக்கியமாக ஆண்களுக்கு இருக்கும். இது வெறும் மலை மாத்திரம் இல்லைங்க, இது மகா சக்தி வாய்ந்த தென் கைலாயம்னு சொல்லுவாங்க. இமயமலைக்கு போய் கைலாயத்துக்கு போக முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மலையை எப்படி கடக்கிறதுன்னு. வெள்ளியங்கிரி மலைக்கு போகலாமே, அதுவும் அதே சக்தியும் ஆற்றலையும் குறைவில்லாமல் கொடுக்குது. கைலாயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிவன் இருக்காருன்னு. இங்கே சிவன் தவம் செஞ்சுருக்கிற இடங்க அது. அதனால தான் கைலாயத்தில் இருக்கிற அதே சக்தியும் புண்ணியமும் இங்கே கிடைக்கும். இந்த ரகசியத்தை உங்களுக்கு மாத்திரம்தான் சொல்கிறேன். இந்த மலையில் மொத்தம் 7 மலை இருக்குதுங்க. 7 மலை அப்படின்னாலே உங்களுக்கு மனசுக்குள்ளே பெருமாள் ஞாபகம் வந்துடும். ஆமாங்க, அதே சக்தி இந்த மலையில் அதை விட அதிகமாக இருக்குதுங்க. இந்த சக்தி, இந்த 7 மலையை வேண்டனா உங்களுக்கு சக்தி கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற சக்தி நீங்களே போய் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. அதுவும் உங்களுக்கு நீங்கள் மனுஷனாக இருந்து இந்த உடம்பில் அந்த 7 சக்தி எப்படி உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஏறுதுன்றத நீங்களே அனுபவமாக உணர்ந்து பெற போகிறீங்க. எப்போவுமே கிடைக்கிறத விட அதை நீங்கள் உணர்ந்து பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி. இது நான் போய் சொந்தமாக எடுத்துகிட்டு வந்த சக்தி அப்படின்னும் போது அதில் ஒரு தனி ஆற்றல் இருக்குங்க. சில ரகசியம்லாம் உங்களுக்கு முதல்ல சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் தான் கதைக்கே போக போகிறேன். முதல் மலை வழுக்கப்பாறை. இது தன்னோட வாழ்க்கையில் எப்படி முதலடி எடுத்து வைக்கும்போது நிறைய தடைகள் வருமோ அது மாதிரி இந்த மலையை தாண்டறதுக்கு சமம். 7வது மலைக்கு நீங்கள் போயிட்டா அங்கே சிவலிங்கம் இருக்கிற இடம். அது உங்களுக்கு ஒரு கைலாயமாக காட்சி தரும். எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம், கைலாயம்னா மேகம் சூழ்ந்திருக்கும். ஆமாங்க, இங்கே மேகம் சூழ்ந்திருக்கு. அதோடு இல்லாமல் உங்களை நெருங்கி வந்து அப்படி ஒராசி 7 மலையை பரவாயில்லப்பா கடந்து வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக தரவிட்டு போவோம் பாருங்கள். அதை நீங்களே உணர்வீங்க. அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு அந்த கைலாயத்தில் இருக்கிற ஒரு பிரமிப்பை கொடுக்கும். அந்த மேகம் உங்களை தொடுறதும் மேகத்துக்குள்ளே நீங்கள் போகிறதும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். இந்த வெள்ளை மேகம் சூழ்ந்திருக்கிற ஈசனை பார்க்க போயிருக்கீங்க. அதனால தான் இந்த மலைக்கு வெள்ளியங்கிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் செல்லமாக வெள்ளை மலை அப்படின்வாங்க. இங்கே சில அமானுஷ்யமான விஷயங்கள், ரகசியங்கள், சித்தர்கள் நடமாட்ட குறிப்பு, இரவு நேரத்தில் அங்கங்கே சில ஒளி தோன்றி மறைகிற அழகு, இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தேவை முழுவதும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவை நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். மெய் மறந்து போகிற விஷயம், யாரோ நடந்து போகிற ஓசை, உணர்வு, உங்களுக்கு எல்லாமே இங்கே நீங்களாகவே தெரிஞ்சுப்பீங்க. இங்கே போய் வந்தவங்க இதை தெளிவாகவே உணர்ந்துருக்குறாங்க. இந்த மலையில் இயற்கையாக அரிய வகை மூலிகைகள் நிறைய இருக்குது. இந்த காற்று உங்கள் மேலே பட்டு வீசுச்சுன்னா அதை நீங்கள் சுவாசிக்கும்போது உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏதோ ஒரு நிம்மதி தானாக கொடுத்துருங்க. இங்கே இருக்கிற சாமியை பற்றி சொல்லலையே, இடுக்கு சாமின்னு ஏங்க பேர்? ஆமாங்க, இவர் மலையில் 2 மலை நடுப்புறம் இடுக்கி உட்காந்துருக்காரு. பேரே வித்தியாசமாக இருக்குது. அதுவும் இந்த சாமி சுயம்பிலிங்கம் வேற. 2 பாறைக்கு நடுப்புறம் இருக்கிற அந்த அழகு பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. சுற்றி மேகம், இது காற்று வேற குளிராக இருக்கும். உங்களுக்கு நிறைய அந்த குளிர் வந்து உணர்த்தும். அப்படியே உங்களை அறியாமல் ஒரு விதமான போதை வந்துடும். இமயமலைக்கு நிகராக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக அங்கே உட்காந்து தியானம் பண்ண ஆசை வந்துடும். கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பிரபஞ்ச ரகசியம். பிரபஞ்சம் என்ன சொல்லுது தெரியுமா? பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுது. இங்கே போய் பாருங்களேன், நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நேரடியாக பேசுகிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பிரபஞ்சத்தோட சத்தத்தை உங்களால் சுலபமாக கேட்க முடியுங்க.
இது இறைவனை தேடி போகிற பயணமான்னு நினைக்காதீங்க. உங்கள் ஆத்மாவை தேடி போகிற பயணம். 7 மலையில் ஒவ்வொரு சக்தி இருக்குதுங்க. இந்த 7 மலையை கடந்த அப்புறம், அதாவது கீழே இருந்து 6000 அடி உயரத்தில் நீங்கள் கடந்து அந்த சிவனை பார்க்கும்போது உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பாரமும் பனி மாறி உருகி ஓடி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். இந்த 7 மலை ரகசியம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொரு மலையாக போனால் தானே உங்களுக்கு அதை பற்றி சொல்ல முடியும். இந்த 7 மலையில் எப்படியெல்லாம் உங்களுடைய சக்கரம் தூண்டப்படுது, நீங்கள் ஒவ்வொரு மலையில் என்ன அனுபவம் பார்க்க போகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அங்கே போயிட்டு வந்த ஒரு திருப்தியை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசணுன்னா ரொம்ப சகஜமாக பேசணும். சில வார்த்தை தவறும், சில இடத்துல தடுமாறும். ஏன்னா எல்லாராலையும் ஒழுங்காக பேச முடியாது. அப்போது இந்த அனுபவத்தை சொல்லும்போது நான் உங்களில் ஒருத்தியாக இருந்து தான் பேச முடியும். நீங்கள் இதை என்ன பண்ணணும், காதில் மைக்க மாட்டிக்கணும். தனியாக போய் உக்காந்து கண்ணை மூடி கேட்டால் அந்த வெள்ளியங்கிரிக்கு நீங்களே என் கூட வரப்போகிறீங்க. அப்படி ஒரு வைப் இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த சந்தோஷத்தை உங்கள் நண்பர்கள்கிட்டேயும் பரிமாறுங்க. இந்த ஃபுல் ரகசியமாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரயாணம் போகலாமா? நீங்கள் போய் தனியாக உட்காந்துக்குங்க, கண்ணை முடிக்குங்க. உங்கள் சகோதரியாக இருந்து உங்கள் பின்னாடி இந்த கதையை நான் சொல்ல போகிறேன், கேளுங்க. எல்லாம் தயாரா? போகலாமா? முதல் மலை இது விநாயகர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மூலாதாரம். இது ஒரு பக்தனுடைய பயணத்தில் ரொம்ப முக்கியமான தொடக்கம். இந்த மலைக்கு இன்னொரு பேரும் இருக்குது, முட்டி தட்டி மலை. இதுக்கு காரணமும் இருக்குது. 7 மலையில் இதில் ஏறுறது ரொம்ப கஷ்டம். இது மலை தான், ஆனால் இது செங்குத்தான மலை. இந்த படிக்கட்டுகளும் செங்குத்தாக இருக்கிறதுனால ஏறும்போது நம்ம முழங்கால் முட்டி இந்த மலையில் தட்டும் அளவுக்கு செங்குத்தாக இருக்கிறதுனால இதுக்கு முட்டி தட்டி மலை அப்படின்னு பேர். இது எதனால் இப்படி செய்துன்றதை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் அகந்தையை இந்த முட்டி தட்டி உடைச்சிட்டு வா அப்படின்னு ஆன்மீக தத்துவம் சொல்லுது. முதல் மலை ஆரம்பத்திலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகரோட வணக்கத்தோட நீங்கள் கிளம்புனீங்கன்னா, எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடணுன்றது இந்த மலை உங்களுக்கு சொல்லி வைக்குது. இந்த சவாலான பயணத்தை தொடங்கும்போது விநாயகர் பெருமான் உங்கள் கூட கண்டிப்பாக வந்துடுவார். முதல் மலை இது சக்கர மலை, அதாவது மூலாதார சக்கரம். ஒரு மனுஷனுடைய அடிப்படை சக்தி இதுதான். இந்த பயணத்துக்கு தேவையான உடல் உறுதியை இந்த மலையில் ஏறும்போது அது உங்களுக்கு தன்னால் கொடுத்துரும். இந்த மலையில் ஏறும்போது நம்முடைய கால் நரம்பெல்லாம் தூண்டப்படும். நான் முட்டி தட்டுதுன்னு சொன்னேன் பாருங்கள், அப்படியெல்லாம் தட்டுறது எதுக்குன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இந்த அடுத்த மலைக்கு போகிறதுக்காக. இந்த நரம்பெல்லாம் தூண்டப்படுறதுனால உடல் முழுவதுமே ஒரு புதிய ஆற்றல் பாயும். இந்த பாறைக்கு வழுக்கப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மழை பனிகாலத்தில் ரொம்ப கவனமாக நிதானமாக ஏறணும். எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அமைதியும் நிதானமும் இருந்தால் தான் அந்த வேலை அழகாக முடியும் அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கே உணர்த்தும். அதுவும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கும். இந்த உணர்த்துறதும் இந்த மலை தான். இந்த பாறையை போல தான் அதை தாண்டி வந்துட்டிங்கன்னா நமக்கு பெரிய இன்பம் கிடைக்க போகுது அப்படின்னு இந்த மலை சொல்லுது. இந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சித்தர்களுடைய காந்த அதிர்வலை உங்களுக்கு ஒரு அமைதியை, அவங்களுடைய ஆசையினால் உங்களுக்கு ஒரு நிதானமும் கிடச்சிடும். இந்த இடத்துல ஏறும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் ஓம் நமச்சிவாயா.
இது எதுக்காக சொல்லணும்னா, நமச்சிவாயா அப்படின்னும்போது உங்களுடைய தொடர்ச்சியாக சொல்ல சொல்ல உங்களுடைய மூச்சு வாங்கிறது குறையும். இயற்கை எவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்துருக்குது பாருங்கள். இந்த மந்திரம் அந்த சக்தியை கொடுக்குது அப்படின்னா ஒரு அனுபவபூர்வமான உண்மை. இதை முதல் படியான முட்டி தட்டிலேயே நம்மளுடைய கர்வத்தை உடைச்சி ஈசனை நோக்கி நம்மளை கூட்டிக்கிட்டு போகிற முதல் படி இந்த மூலாதாரம். இந்த மூலாதாரம் எத்தனை சக்தி வாய்ந்ததுன்றது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த முதல் மலையை ஏறிட்டீங்க. ரெண்டாவது மலை கைத்தட்டி மலை, சுனை நீர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மலை. இதில் இருக்கிற சக்கரம் சுவாதிஷ்டானம். இங்கே மர்ம குகைகள், அடர்ந்த மரங்கள். இந்த மலையில் வழியாக நடக்கும்போது நம்ம மனசில் கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். அது தன்னால் உங்களுக்கு விலகிடும். புதிய தெளிவு கிடைக்கும். கீழேயே கடந்து வந்துட்டோம், இதை ஏன் நம்ம தாட மாட்டோம். இந்த மலையில் எப்போவுமே ஒரு விதமான அமைதி இருக்கும். இது சக்கர மலை அப்படின்னும் பேர் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அமைதியை கொடுக்குது. இந்த பாறையில் சுதர்சன சக்கரம் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்குது. இயற்கையாகவே வந்திருக்கிற இந்த அமைப்புங்க. இதை சக்கரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குங்க. இந்த மலையை நீங்கள் சுற்றி சுற்றி தான் நடக்கணும். அதாவது சக்கரத்தை சுற்றிட்டு எப்படி நடக்கிறீங்களோ மையப்பதிக்கு வர மாதிரி. சரி, கைத்தட்டி மலைன்னு சொன்னீங்களே இதை. ஆமாங்க, இங்கே தான் நம்ம வழிகாட்ட சித்தர்களை கூப்பிட போகிறோம். நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சிறுவனாவோ முதியவராவோ துள்ளி குதிச்சுட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையாக வருவாங்க. இந்த மலையில் 3 ரகசியம் இருக்குங்க. பொதுவாக சிவன் மலையாக இருந்தாலும் இந்த 2வது மலையில் மகாவிஷ்ணுவுடைய அம்சமான சக்கரம் பாறையிலேயே தெரியுது. அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற தத்துவத்தை நம்மளுக்கு சொல்லாமல் சொல்லுது. இந்த 2வது மலையில் ஏறும்போது நேராவோ வளைஞ்சோ இருக்காது. சக்கர வடிவில் தான் வளைஞ்சி வளைஞ்சி ரவுண்டாக போகும். இது சக்கரத்தை நிறுத்திட்டு சுற்றுறதுக்கு சமம். இது சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறதுனால இந்த மலையில் ஏறும்போது இந்த சக்கரம் தூண்டப்பட்டு நம்ம உடலில் இருக்கிற எதிர்மறை எண்ணம், அதாவது காமம், குரோதம் இதெல்லாம் நீங்கிட்டு ஒரு சுற்றுறது போல் வேகமாக ஆன்மீக ஆற்றல் கிடைக்கிறதுக்கு தான் இந்த சக்கரமலையை நம்ம சுற்றி அந்த சக்தியை வாங்கிக்கிறோம். சுருக்கமாக சொன்னோம்னா இந்த மலை புனிதமான சக்கர குறியீடு உங்களுக்கு சுலபமாக கொடுத்துரும். இதெல்லாம் கடந்தால் தானங்க நம்ம ஈசனை பார்க்க முடியும். இந்த மலைக்கு அதனால தான் இந்த பேர். பக்தர்கள் கண்டிப்பாக இந்த பாறையை தொட்டு கும்பிடணும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துருக்குது, உடலுக்கு ஆற்றலை கொடுத்துருக்குது. இந்த சக்தி இருக்கிற இந்த பாறையில் தான் நீங்கள் கைத்தட்டி சித்தர்களை துணைக்கி கூப்பிட போகிறீங்க. நீங்கள் கைத்தட்டி கூப்பிட்றதுனால அந்த சித்தர்கள் ஏதாவது ஒரு உருவத்தில் உங்களுக்கு உங்களுடைய இனி பயணத்துக்கு கூட துணையாக வருவாங்க. 3வது மலை, இந்த சக்கரத்தோட பேர் மணிப்பூரகம். இது எப்படி இருக்கும்னா இது பாம்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாம்பு அதிகமாக இருக்குங்க. பாம்புகளை பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் கிட்ட இருக்கிற அந்த குண்டலி சக்தி வெளிப்படுற இடம் இதுதான். இங்கே இருந்து தான் உண்மையான சவால் உங்களுக்கு ஆரம்பமாகும். 2வது மலையை விட இந்த 3வது மலை ஆன்மீக ரீதியாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. இங்கே கைத்தட்டி மலை அப்படின்னு ஒரு மலையும் இருக்குது. கீழேயும் நீங்கள் கைத்தட்டினா முனிவர்கள் வருவாங்க. இந்த இடத்துல அந்த மலையும் இருக்குது. இங்கே பாம்பு மலைன்னு சொல்லும்போது உங்கள் மனசில் பாம்பாட்டி சித்தருடைய ஞாபகம் வரும். எப்படிங்க அவர் இந்த மலைக்கு வராமல் போனார்? அவர் இங்கே வந்திருக்காருங்க, தியானம் செஞ்சுருக்காரு. உங்களுக்கு நம்ப முடியாது, அங்கே அவர் யாகம் செஞ்சுருக்காரு. ஏன்னா இங்கே இருக்கிற ரகசியம் அப்படிங்க. இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா
அடுத்த மலைக்கு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த மலையில் இருக்கிற ரகசியம் என்னன்னா, இங்கே கைத்தட்டி மலை அப்படின்னு ஏன் இந்த மலைக்கு வந்தது? கீழே கைத்தட்டி நம்ம முனிவரை கூப்பிட்டோம். இங்கே இந்த சுனை நீர் பேர் கைத்தட்டி. இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. பக்தர்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க வந்ததுமே தங்களுக்கு துணியாக யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது நீங்கள் சித்தர்களை நினச்சிட்டு இயற்கையிடமும் அனுமதி வாங்கணும் இந்த 3வது மலையில். அதனால் கைத்தட்டி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உதவ வரோம் அப்படின்னு இடுக்கிலெல்லாம் இந்த முனிவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, தூங்கிட்டுருப்பாங்க. அவங்கள எழுப்புறதுக்கு தான் இந்த கை தட்டுறோம். அவங்க எழுந்து வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த முனிவர்கள் மலை இடுக்கிலெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது மணிபூர்ண சக்கரம்னு சொன்னேன். மனுஷனுடைய ஆற்றல், மனிதனின் தன்னம்பிக்கை இருக்கிற இந்த மலை இருக்குது. இது போகும்போதே வளைஞ்சி வளைஞ்சி தான் போகும், ஒரு பாம்பு மாதிரி. அதனால தான் இதுக்கு பாம்பு மலைன்னு பேர். ஒரு சத்தம் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கும், அப்படின்னு. இது பாம்புகளுடைய வாசனை, அதாவது பாஷை. சித்தர்கள் இதை மூலிகை மலை, சோளமலை அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற அதிசயம் இருக்குது பாருங்கள். சில இடத்த கடக்கும்போது சில மூலிகையோட வாசனை உங்களுக்கு தெரியாமவே உங்களுடைய களைப்பை அப்படியே எடுத்துகிட்டு உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை தானாக கொடுத்துரும், மனசுக்கு உறுதியை கொடுத்துரும். டேய் 3 மலை தாண்டி வந்தாச்சு, இன்னும் 4 மலையை தாண்டிட்டா நீ பெரிய ஆள் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துடும். இந்த மலை 2வது மலையிலேருந்து இந்த 3வது மலைக்கு வர்றதுக்குள்ளே நிறைய பேருக்கு தாகம் இருக்கும் இல்லையா, சோர்வு அதிகமாக இருக்கும். இந்த மலையில் வீசுகிற அந்த காந்த அதிர்வு அத்தனையும் அப்படியே சரி செஞ்சிடும், மன உறுதியை கொடுத்துடும், இந்த சக்தியை கொடுத்துடும். இங்கே நிறைய அமானுஷ்ய சக்தி, ஓம் அப்படின்ற மந்திரம் எல்லாமே உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் விஷயம் இருக்குங்க. இந்த கைத்தட்டி சித்தர்களை கூப்பிட்டினா உங்களுக்கு அவங்க அருள் செய்ய வராங்க. உங்கள் மன உறுதியை சோதிக்கிறதுக்கு சில அற்புதங்களை அவங்க செய்வாங்க. இது எவ்வளோ பெரிய ஆற்றல் பாருங்களேன். ஈசனை நோக்கி நம்ம போகிற பயணம் இது. நிறைய ஆற்றல் நமக்கு தேவை. இவ்வளவு ஆற்றல் இருந்தால் தான் நம்ம மேலே போக முடியும். அந்த மேலே போகிறது 4வது மலை ஒட்டக மலை. இப்போது இங்கே இருக்கிற இந்த 3 மலையை நம்ம கடந்துட்டோம். ஈசனுடைய பார்க்குறதுக்கு, களைப்பு நீங்கிறதுக்கு, உடம்பு ஆரோக்கியத்துக்கு, சித்தர்களுடைய அனுமதி வாங்கிறதுக்கு, இது எல்லாமே இந்த 3வது மலை நமக்கு. இன்னும் நீங்கள் அங்கே போகும்போது இன்னும் அதிகமான ரகசியத்தெல்லாம் பார்ப்பீங்க. 4வது மலை இந்த 3வது மலையில் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மலையில் விபூதி எல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம பாம்பாட்டி சித்தர் நிறைய யாகம் பண்ணியிருக்காரா, அங்கே நிறைய விபூதி எல்லாம் இருக்கும். இது ஒவ்வொரு மலையிலையும் நிறைய யாகம் நடந்திருக்கு. இந்த மலையிலையும் குறிப்பிட்டு ஒரு இடத்துல விபூதி கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆழ தோணுனா கூட அந்த விபூதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, 4வது மலை அநாகதம். இதை ஒட்டக மலை அப்படின்னும் சொல்லுவாங்க. அநாகதம்ன்றது நம்ம சக்கரத்தோட பேர். தூரத்தில் இருந்து பார்த்தாலும் நெருங்கி பார்த்தாலும் ஒரு ஒட்டகம் உக்காந்துருக்கா மாதிரி நமக்கு இயற்கையாகவே தெரியும். மிகவும் அபூர்வமாக இருக்குங்க. இது நிறைய பக்தர்களை ஆச்சரியப்பட வைக்கும். இங்கே காற்று ரொம்ப வேகமாகவும் குளிர்ச்சியாகவும் வீசுங்க. இதயத்தில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற இடமா இதை சொல்லுவாங்க. அநாகத சக்கரம் இது எங்கே இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதய கமலத்தில், அதாவது நம்ம எலும்புக்கூடு இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்குது இதய கமலம். அங்கே பக்கத்தில் தான் இதயம் இருக்குது. இந்த இதயம் கருணை இங்கே இருக்கிற அகந்த குறைஞ்சி பாரம் இல்லாமல் மனசை லேசாக்குது. இறைவனை கூட நாம் நெருங்க அன்பு அதிகமாக இருக்கும். இங்கே காற்று பலமாக வீசினாலும் மெதுவாக வீசினாலும், சில நேரம் மேகங்கள் மழையை உரசிக்கிட்டு உங்ககிட்ட போனாலும்,
எல்லாமே நீங்கள் நிஜமாகவே உணர்வீங்க. இது எதுக்கு உங்கள் மனசை, அதாவது எந்த விஷயத்துக்கும் உங்கள் மனசை அசையாமல் இருக்க வைக்கும். அவ்வளோ ஆற்றல். அதுக்காக தான் இந்த காற்று வேகமாக வீசுறது. அதை சொல்கிறதுக்கு இந்த மலையில் சித்தர்களுடைய விளையாட்டாக இருக்குதுங்க. இந்த ஒட்டக மலை மட்டும் இல்லைங்க, சில குறிப்பிட்ட பாறைகள் இருக்குதுங்க. இந்த பாறை இடுக்கில் இருக்கிற எல்லா இடத்துலையும் சித்தர்கள் தியானம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உடல் வெப்பம் சீராக, பசி இருக்காது, அதனால் இங்கே வந்து ஓய்வு எடுப்பாங்க. இந்த 3வது மலையை தாண்டி வரும்போது இந்த 4வது மலை தான் உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு பிடிக்கும். இந்த ஒட்டக மலையில் பார்க்கும்போதே உங்களுக்கு முதல்ல மன அமைதி கிடச்சிடுது. அங்கே இருக்கிற சூழ்நிலை, இயற்கை இதெல்லாம் ஞானத்தை கொடுத்துடுது. அடுத்த மலையை நெருங்கக்கூடிய சக்தி தானாக வந்துடுது. நிறைய ஆற்றல் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் கிடைச்சதுனால உங்களுக்கு எதுக்கும் பயப்படக்கூடாத சக்தி கிடைச்சிடும். அப்போ தான் 5வது மலைக்கு போக முடியும். 5வது மலை பேர் விபூதி மலை. இங்கேயும் சில ரகசியங்கள் இருக்குது. அங்கே போகக்கூடிய ஆற்றல் வேணும்னா இந்த அமைதியும் நிதானமும் இந்த 4வது மலையில் கிடைச்சாதான் முடியும். 4வது மலைக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சீத்தை வனம்னு. சீத்தை எப்படி அமைதியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு அமைதி தரும். ஒட்டகம் எப்படி ஓய்வு எடுக்குமோ அது போல் நீங்கள் இங்கே ஓய்வு எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல உட்காந்து அப்படியே சுற்றி அதை பார்க்கும்போது மன அமைதி, இதய மகிழ்ச்சி, இதயம் வந்து சீக்கிரம் போகணும், இறைவனை பார்க்கணுன்ற ஒரு ஆற்றல், எல்லா சக்தியும் இந்த சக்கரத்தோட சக்தியால் தாங்க கிடைக்குது. இப்போ நம்ம 5வது மலைக்கு போக போகிறோம். 5வது மலையில் என்ன சக்தி உங்களுக்கு? விசுத்தி. இதை திருநீற்று மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையிலிருந்து எடுக்கிற எந்த மண்ணாக இருந்தாலும் வெள்ளை நிறத்தில் திருநீர் போல தான் இருக்கும். மக்கள் இந்த மண்ணை பிரசாதமாக எடுத்துகிட்டு போவாங்க. இது இயற்கையாகவே உருவான அதிசயம். இங்கே திருநீர் எப்படி வந்ததுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இங்கே ஒரு காலத்தில் கோடிக்கணக்கான முனிவர்கள் இறைவனை வழிபடுறதுக்காக எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பயங்கரமான யாகம் பண்ணியிருக்காங்க. ஒரு முனிவர் யாகம் பண்ணாலே பெரிய சக்தி. கோடிக்கணக்கான முனிவர்கள் யாகம் பண்ணால் அந்த மலையே ஃபுல்லாக விபூதி மலையாக ஆயிடுச்சு. அப்போ அது எவ்வளோ பெரிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய மலையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய யாகம் பண்ணியிருந்தால் காலம் கடந்தும் இந்த மண்ணெல்லாம் எப்போவுமே மாறாமல் வெள்ளையாகவே விபூதி மாதிரி இருக்குது. இங்கே போகிற பக்தர்களுக்கு இந்த விபூதி மலையை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடச்சிடும். அந்த பூஜை இன்னும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிற விபூதியை எடுத்து நெத்தியில் வைக்கும்போது ஒரு தனி சக்தி கிடைக்கும். அந்த விபூதியை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கலாம். சரி, அந்த விபூதி இன்றைக்கும் எப்படி தூய்மையாக இருக்குது? அப்போது சித்தர்கள் வந்து இன்னும் அடிக்கடி அங்கே வந்து யாகம் பண்ணிட்டு போகிற ரகசியம் நம்மளுக்கு புரியும். ஏன்னா ஒரு மலைன்னா கண்டிப்பாக அங்கே காற்று இருக்கும், புயல் இருக்கும், மழை பெய்யும். இவ்வளவையும் கடந்து அந்த மலை மாத்திரம் எப்படிங்க வெள்ளையாக இருக்குது? சில விஷயம்லாம் நம்மளுக்கு புரியவே புரியாது. இந்த மலையை பீமன் மலை அப்படின்னும் சொல்லுவாங்க. களி உருண்டை மாதிரி இந்த மலை பெருசாக ஒரு இருக்கிற மலை, மூலிகை நிறைஞ்ச இடம். அப்போது எவ்வளோ சந்தோஷம், ஆற்றல் கிடைக்கும். இந்த விசுத்தி அப்படின்றது வந்து நெற்றிக்கு நடுப்புறம் இருக்கிற அந்த சக்தி தூண்டப்படுதுங்க. அதனால தான் அந்த விபூதியை நீங்கள் அங்கே வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஆற்றலும் கிடைச்சிடும். இது உங்களுக்கு இன்னும் அந்த ஞானத்தை தேடி போகிற சக்தியும் ஆற்றலும் நிறைய இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போய் தேட தேவையில்லை. அதுவாகவே உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்து உங்களை ஈசன்கிட்ட அழைச்சிட்டு போகுது. உங்களுக்கு யாரும் வழிகாட்ட வேணாம். நீங்கள் கைத்தட்டின சித்தர்கள் உங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றது காலங்காலமாக இந்த மலையில் நடக்கிற ஒரு அதிசயம். நிறைய இன்னும் அதிசயம் இருக்குது, என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரமிப்பாக இருக்குது. சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, சில ரகசியங்கள் தெரிஞ்சிக்க தாங்க முடியும். அதை நீங்கள் அங்கே போகும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. 6வது மலை ஆங்ஞா. இந்த மலையில் ஆண்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த எல்லா மலையை விட இந்த மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த மலையும் கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்கும். ஆனால் இதை கடந்துட்டா உங்களுக்கு ஆனந்தம் மாத்திரம்தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ஒரு தேவலோகம் போல் இருக்குங்க. அற்புதமான ஒரு புனித நீரோட இருக்கும். இது வரைக்கும் இந்த நீர் வற்றினதே கிடையாதுங்க. இதில் குளிச்சிங்கன்னா உங்கள் உடல் பாவம் இது வரைக்கும் பண்ண சில கர்மாக்கள் எல்லாமே தொலைஞ்சி உங்களுக்கு ஒரு புதிய உணர்ச்சியை கொடுத்துரும். இந்த மலைக்கு முன்னாடி ஒட்டகமலை சொன்னேன்ல, அங்கே ஒரு சுனை நீர் இருக்குது. அங்கே இருக்கிற அந்த சுனை நீரை கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். அது அங்கே இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. நான் மறந்த விஷயம் உங்கள் கூட வரவங்க கண்டிப்பாக ஞாபகம் பண்ணுவாங்க. அந்த நீர் தான் உங்களுக்கு பசியை போக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நீர். அங்கே இருக்கிற மூலிகை உங்களுக்கு பசியை அடக்கிடும், உங்களுக்கு தண்ணீர் தாகத்தை குறைச்சிடும், உங்களை சாந்தப்படுத்தும். இதெல்லாம் கடந்து தான் இந்த 6வது மலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இது இவ்வளோ பெரிய மலையை ஏறுறதுக்கு சக்தியை கொடுக்க போகிறது நீங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்த சக்தி தான். இதை கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனந்தம். சரி, இது எப்படிங்க தேவலோகம் மாதிரி இருக்குது? ஆமாங்க, ஃபுல்லாக பசுமையாக புனித நீரோட இது தேவலோகத்தில் இருக்கா மாதிரி ஒரு நீர். இது வத்தினதே கிடையாது. இது உங்கள் பாவத்தெல்லாம் கரைக்குது. அப்போ தேவலோகத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த குளிச்சுட்டு வந்துட்டாலே ஒரு மகிழ்ச்சி தானாக வந்துடும். இந்த தண்ணி பயங்கரமாக குளிர்ச்சியாக இருக்கும். மூலிகை கலந்துருக்குதுங்க. நமக்கு இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் இந்த தண்ணியில் குளிக்கும்போது தெரியும். இந்த ஆண்டி சுனையை பற்றி உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும். இது குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். மலைப்பகுதியில் தானேங்க குளிர்ச்சி இருக்கலாம். வெயிலில் கூடவாங்க குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் எப்படி தெரியுமா? ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இந்த 6வது மலையில் நீங்கள் குளித்தாதான் 7வது மலையோட ஆற்றலை உங்களுக்கு நேரடியாக வாங்க முடியும். ஆண்டி சுனை நீர். இந்த சுனை நீர் அப்படின்னா இதோட ஆதி அந்தமும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாத ரகசியம். எங்கேருந்து வருது அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சக்தி வாய்ந்த நீர் தான் இயற்கை கொடுக்குற வரம். இதெல்லாம் தேவலோகத்திலிருந்து மட்டும்தான் பெற முடியும். ஆனால் நம்மளுடைய கொடுப்பினை இதெல்லாம் பார்க்கணும், அனுபவிக்கணும் அப்படின்றது ஈசனுடைய ஆற்றல் சக்தி. அதனால தான் நம்ம இவ்வளோ தொலைவு வந்துட்டோம். வாழ்க்கையில் எவ்வளவு செஞ்சாலும் இது போல் அதிசயம் செலவில்லாமல் பார்க்க தான் முடியும். இங்கே மூலிகை நிறைஞ்சிருக்கு, இயற்கை சக்தி. இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த செல்வம். இதை நிச்சயமாக இந்த இடத்துக்கெலாம் போனால் பாதுகாப்பாக இருங்க. பாதுகாப்புன்றது அந்த மலைக்கு கொடுங்க. நீங்கள் உங்களுக்கும் தேவையான சக்தியை எடுக்க தேவையே இல்லை. எந்த மூலிகையும் எடுக்கவும் வேணாம். இது எல்லாமே உங்களுக்கு தானாகவே உடல் ரூபமாக உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சுனை நீர் அப்படின்றது சக்தி வாய்ந்த நீர், பிரபஞ்சம் கொடுக்குற நீர். அதை கண்டிப்பாக குடிக்கலாம், குளிக்கலாம். அதில் பல மூலிகைகளை கடந்து வர்றதுனால அது உங்களுக்கு உடலுக்கு பெரிய சக்தி கொடுக்கும். இது இந்த மலையில் போகிற இடத்துல வேறு எங்கேயாவது பார்த்தா கூட குடிங்க, பயப்படவே தேவையில்லை. இது பல்லாண்டு காலம் கடந்தாலும் தூய்மையாக தான் இருக்கும். இது மாசுபடாத நீர். இவ்வளோ சக்தி வாய்ந்த இடம். இப்போது இந்த 6வது மலையை நம்ம இந்த சக்தியெல்லாம் உணர்ந்துட்டோம், குளிச்சிட்டோம். நம்மளுடைய வரும்போது நம்மளுடைய அகந்தியை ஒழிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இங்கே குளித்து நம்ம பாவத்தையும் குறைச்சிட்டோம். 7வது மலை சஹஸ்ரநாமம். இது சஹஸ்ரம் அப்படின்ற ஒரு சக்கரம். தென் கைலாயம் அங்கே தாங்க இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாமே வந்துடுங்க. இந்த 3 வர அளவுக்கு அங்கே என்னங்க இருக்குது? நீங்கள் ஒரு விஷயம் இங்கே புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த மலையை பார்த்தீங்கன்னா மெய் மறந்து போவீங்க. அதாவது உடல் இருக்கிறத மறந்து போயிடுவீங்க. நீங்கள் இப்போ அங்கே போயிட்டீங்க. எப்படி உங்களுக்கு பிரபஞ்சத்தோட சக்தி கிடைக்குது? அந்த அதிசயம் அங்கே தான் பார்க்க போகிறீங்க. கண்ணுக்கு கிட்ட வானம். உங்களை
பார்த்ததுமே மேகம் பாசத்தோடு உங்களை வந்து உரசும். உங்களோட மேகம் வந்து கலந்து நிற்கும். மேகத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. ஆகாயத்தை ரொம்ப கிட்ட பார்ப்பீங்க. அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? கிட்டத்தட்ட கைலாயத்தை நெருங்கிட்டீங்கல்ல. கையில் உங்களுக்கு வந்து அந்த சக்தி கிடைக்கிற அந்த இடத்துக்கிட்ட உட்காந்துருக்கீங்க. எவ்வளோ பெரிய ஒரு சக்தி அங்கேருந்து சுற்றிலும் பாருங்களேன். இயற்கையும் அந்த வானமும், வானம் கிட்ட உங்களை பாராட்டுறதுக்கு மேகம் வந்து உங்களை தொடுறது, இதெல்லாம் வந்து கைலாயத்தில் தானங்க இருக்கோம். நீங்கள் இப்போ இருக்கிற இடம் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குங்க. இது தென் கைலாயம் அப்படின்னு சொல்கிற 7வது மலை. இங்கே தான் நீங்கள் ஈசனை பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த கைலாயத்தில் இருக்கிறது போல் அவ்வளோ சந்தோஷம் இந்த இடத்துல கிடைக்குங்க. இங்கே ஒரு குகை இருட்டாக இருந்தாலும் அது குளிர்ச்சியாக இருக்கும். உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக ஈசனை தேடுறீங்கன்னு தெரியுது. ஆமாங்க, இந்த 7வது மலையில் மனிதனால் உருவாக்கப்படாத இயற்கையான சுயம்பு உருவான 5 லிங்கம். இது பஞ்சலிங்கம் சுயம்புவாக அழகாக காட்சி கொடுக்குதுங்க. இதில் அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் எங்கெங்க? அவரை மாத்திரம் காணுமே. இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் 2 மலைக்கு நடுப்புறம் கம்பீரமாக நின்றுட்டுருப்பார். இதுவும் சுயம்புலிங்கம்தான். இந்த 5 லிங்கம்னு சொன்னேன்ல, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் அப்படின்ற பேரில் இந்த குகையில் இருக்காங்க. அவங்கள பார்த்துருங்க. இந்த ஈசன்கள் சந்திக்கும்போது உங்கள் உடல் இருக்கிற ஆனந்தம், அதை விட ஆத்மா அடைகிற ஆனந்தம், இதை நீங்கள் பிரபஞ்சத்தோட தொடர்புக்கிட்ட போயிட்டீங்கன்றது அங்கே புரியும். அப்போது ஆகாயத்துக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு. இவ்வளோ ஏங்க இறைவனோட நீங்கள் ஒன்றா கலந்துருக்கீங்க. இந்த 5 லிங்கமும் இந்த உச்சியில் இருக்கிற ஒரு குகையில் தான் இருக்குதுங்க. நம்ம பெரிய ஆண்டவர் மாத்திரம் 2 பாறைக்கு நடுப்புறம் சுயம்புவாக இருக்குது. அங்கே ஈசன் தரிசிக்கும்போது நீங்கள் உங்கள் உடலை மறந்து பேரானந்த நிலைக்கு போயிடுவீங்க. அப்படியே கண்ணை மூடி நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க போகிறீங்க. இந்த 7 மலையை கடந்து வர முட்டி தட்டி சக்கரம் சுழற்சி மூலியமாக சவால்களை தாண்டி கைத்தட்டி துணைக்கு அழைச்சிக்கிட்டு ஒட்டகம் மேலே ஓய்வெடுத்து திருநீர் பூசி ஆண்டி சுனையில் இருக்கிற நீரில் குளித்து நீங்கள் சுயநினைவு வந்ததுமே உங்கள் பாவங்கள் ஒவ்வொன்றா கழிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் தொலைச்சி ஒவ்வொரு விதத்தில் சக்கரத்தை சுற்றி பாம்பு மலையில் வளைஞ்சி இதெல்லாம் ஒரு விஷயத்தையும் பண்ணும்போதும் உங்களுடைய ஒவ்வொரு சக்கரமும் தன்னால் ஓப்பன் ஆகுது. இதனால் இந்த மலைகளெல்லாம் கடந்து வந்து அங்கே இருக்கிற விபூதியை எடுத்து, அது எவ்வளோ சக்தி வாய்ந்த விபூதி, அதெல்லாம் நெத்தியில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அகந்தியையும் தொலைச்சி ஒவ்வொரு உணர்வையும் பெற்று ஒவ்வொரு மலையும் பிரிய முடியாமல் பிரிஞ்சு வந்து இந்த அனுபவ வாழ்க்கை முழுவதையும் வாழ வச்சுட்டேன். அதாவது இந்த ஈசனை பார்த்து மகிழ்ச்சியோடு உட்காந்துருக்க. இது எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? கடைசியாக இந்த 7வது மலைக்கு வந்து இந்த மேகங்கள் நம்மக்கிட்ட வந்து உடலை உராசி நீங்கள் சாதித்ததை ரகசியமாக சொல்லிட்டு போகிற அழகை பார்க்கும்போது ரசிச்சுக்கிட்டே சுற்றி முற்றிலும் அப்படியே பார்த்து ரசிங்க. உங்கள் கண்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத அதிசய இயற்கை ரகசியத்தை பார்த்துட்ருப்பீங்க. மிக உயரமாக 6000 அடி உயரத்தில் இந்த மேகங்கள் அப்படியே நகர்ந்து உங்களை எவ்வளோ இன்பக்கடலில் கூட்டிகிட்டு போகுது, உங்களை தொடுது. இதை எவ்வளோ அருமையாக உணர்ந்திருப்பீங்க. இதோ 2 மலைக்கு பாறைக்கு நடுப்புறம் கருவறையில் அனாதியாக உரையும் இந்த சுயம்புலிங்கத்தை பார்த்த கணத்தில் உங்கள் கண்கள் கண்டிப்பாக கலங்கிடுங்க. இவ்வளோ நாள் தேடின தங்களுடைய அப்பா கிடைச்ச சந்தோஷம், தந்தையை பிரிஞ்சு அலைஞ்ச குழந்தை எப்படி தன்னுடைய தந்தையை பார்த்ததுமே அழுமை, அப்படி ஒரு கண் கலங்குங்க. உடல் சிலுத்து போகும். ஈசனை நோக்கி குனிஞ்சி தாழ்மையாக வணங்கிட்டே இருப்பீங்க. இது வரைக்கும் கடந்து வந்த சோர்வு வலி தெரியாமல் மாயமாக மறைஞ்சி மனசு
ஒரு பேரமதி கிடச்சிரும். உங்களை சூழ்ந்து இருக்கும் இந்த ஆண்டவன் இருக்கிற தென் கைலாயம் அப்படின்ற மலை உங்களுக்கு எவ்வளோ சக்தியான வார்த்தை. பிறப்புக்கு பின்னாடி பார்க்க போகிற, அதாவது இறப்புக்கு பின்னாடி பார்க்க போகிற அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த கைலாயத்தை உயிரோடு இருக்கும்போது எங்களுக்கு பார்க்கறதுக்கு பாக்கியம் கொடுத்த இறைவா, நாங்கள் எவ்வளோ பெரிய வரம் செஞ்சுருக்கோம். இது வெறும் கல்லில் இல்லைங்க, கல்லில் இருக்கிற ஒரு சக்தி கிடையாது. அந்த ஈசனை தரிசிக்கும்போது நாம் என்ற அகந்த கரைஞ்சி நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கம் அப்படின்ற எண்ணம் தன்னால் உருவாயிடும். வெளியில் குளிர் இருந்தாலும் உள்ள அனலாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த அக்னி உங்களை பற்றிக்கிட்டு இருக்கும். பிறவி பயண அனைத்தையும் அடைஞ்ச திருப்தி, உங்கள் முன்னோர்கள் ஆசி, சித்தர்கள் கருணை, இறைவனது நேரடி பார்வை அனைத்தும் உங்களுக்கு அங்கே கிடைச்சிட்ருக்குங்க. இந்த மலை ஏற்றம்ன்றது உடல் பயிற்சிக்காக இல்லைங்க, ஆத்மாவின் பயணம், நம்மை நாமே கண்டறியும் அகப்பயணம், நீங்கள் வாழ்வில் தரிசிக்க வேண்டிய இந்த பயணம். என்னுடைய குரல் மூலமாக உங்களை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்த ஈசனை தரிசிக்க வச்ச சந்தோஷம் எனக்கு இருக்குது. எனக்கு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் உணர்வுகள் ஈசன் அருகே கொண்டு போன புண்ணியம் எனக்கு கிடைக்கும். நமச்சிவாயா வாழ்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து, உடனே கிளம்பாதீங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. இதை கேட்டவர்கள் மனதில் வெள்ளியங்கிரி பயணம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம் உடலில் 7 சக்கரம் இருக்கிறது. மூலாதாரம், ஆசன வாய்க்கு, பிறப்பிற்கும் நடுவே இருக்கிறது. முதுகெலும்பு முடியும் இடத்தில் இதன் சக்தி அதிகமானது, அபாரமானது. இது தரும் சக்தி ஒரு சஸ்திர திறமை, பாதுகாப்பு, உயிர் வாழும் உணவு இதெல்லாம் தரும். சுவாதிஷ்டானம், இது அடிவயிற்றுக்கு மேலே இருக்கிற, அதாவது அடிவயிற்றுக்கு கீழே இருக்கிற சக்தி. இந்த சக்தி படைப்பாற்றலை, மகிழ்ச்சியை ஒட்டக மலையில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மணிப்பூர்ணம், இது தொப்புளுக்கு கீழே, இதன் சக்தி தன்னம்பிக்கை, ஊக்கம், ஆற்றலை கொடுத்துருக்கோம். அநாகதம், இது நம்முடைய நெஞ்சு எலும்புக்கூட்டுக்கு கீழே இருக்கிறது, நம்ம உடல் மையப்பகுதி, இதன் சக்தி அன்பும் கருணையும் உணர்ச்சியும் கொடுத்துருக்கோம். விசுத்தி, இது இருக்கிறது தொண்டை குழிக்கு நடுவில். இந்த சக்தி சுய வழிபாடு, உண்மையை மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆஞ்ஞை, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்த சக்கரம் தாங்க, 2 புருவத்துக்கு நடுப்பு இருக்குது. இந்த சக்தி ஆன்மீக விழிப்புணர்ச்சி, அமைதி, பிரபஞ்சத்தோட நெருங்கக்கூடிய சக்தியை இது தன்னால் கொடுத்துரும். இந்த சஹஸ்ராரம், இந்த சக்தி இருக்குல்ல, இது உச்சந்தலை மேலே இருக்குது. இந்த சக்தி நம்ம உடலை இயக்க வைக்குது, சீராக இயங்க வைக்குது. உடல் மாத்திரம் இல்லைங்க, மனதை ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்குது. உணர்ச்சியை சமநிலைப்படுத்துது. ஒரு மனுஷனுக்கு இந்த 7 சக்கரம் செயல்பட்டால் அத்தனையும் நல்லா இருக்கும். அந்த வேலையை அழகமாக, அதாவது நீங்கள் எதுவுமே கடினமான பயிற்சி எடுக்காமல் இந்த மலைக்கு போகும்போது ஒவ்வொரு சக்தியாக கொடுத்து உங்களுடைய மனதை என்ன அழகாக உங்களை வெள்ளியங்கிரி மலைக்கு கூட்டிகிட்டு போச்சு. இந்த மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஒருத்தன் போகும்போது ஒருத்தனாக தான் போகிறான் அந்த மலைக்கு, திரும்பி வரும்போது சக்தியோட வேற ஒருத்தனாக திரும்பி வரான். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈசன் அருளை பெறுவதற்கு ஓம் நமச்சிவாயா என்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்கள். எனக்கு அடுத்த கதை உங்களுக்கு சொல்ல சந்தோஷமாக இருக்கும். நான் சொன்னதில் ஏதாவது வார்த்தை பிழை ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஈசனுடைய சக்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஆர்வம்தான் இருந்தது. இதை நீங்கள் அமைதியாக இது வரைக்கும் கேட்டதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஈசனுடைய ஆற்றலை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 7வது மலையில் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா அந்த உச்சந்தலை மூலியமாக மிக நெருக்கமாக பிரபஞ்சத்திலேருந்து மனுஷனுக்கு எல்லா சக்தியுமே அந்த உச்சந்தலையிலேருந்து தான் கிடைக்கும்.
அது உங்களுக்கு நேரடியாக அந்த 7வது மலை கொடுத்துரும். இது உண்மையிலே பிரமிப்பான விஷயம். இயற்கை இவ்வளோ அற்புதத்தை பண்ணியிருக்கா, இதெல்லாம் எப்படி தன்னால் உருவாச்சு. உண்மையிலே தமிழன் பெருமை பார்க்க ரசிக்க வைக்குது, மகிழ வைக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொன்னதை மீறி இன்னும் நிறைய சக்தி இருக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சந்தோஷப்படுங்க, அதன்படி வாழுங்க. நம்ம சக்கரத்தை இறைவன் எவ்வளோ அழகாக விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ அற்புதமும் சக்தியும் கிடைக்கும். அதை விட முக்கியம், நீங்கள் அங்கே போகிறீங்களோ இல்லையோ, ஆனால் இதை முழுசாக கேட்டுக்கும்போது உங்கள் மனநிலை அந்த ஈசனை பார்க்கும்போது நினைக்கும்போது தன்னால் உங்களுக்கு ஈசனுடைய அருள் கிடைக்கிறத பார்ப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நான் பேசியது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் நண்பர்களுக்கு பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி.